அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரிப்டோ பொருளாதாரத்தை உருவாக்குகிறாரா? உலகின் கதை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். என் பெயர் மரியா மைக்கேல். ஒவ்வொரு வாரமும் கேள்வி ஒன்றை முன்வைத்து 4 நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டு அதற்கான பதிலை அறிந்து கொள்ளும் பிபிசியின் ஆய்வு முயற்சி இது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரிப்டோ கரன்சியை உலக நிதி அமைப்புகளில் ஒன்றாக மாற்றி உலக நாடுகளை ஏற்றுக்கொள்ள வைக்கப் போவதாக கூறியுள்ளார். கிரிப்டோ கரன்சியை பிரதான பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றும் புதிய சட்டம் ஒன்றை அவர் அங்கீகரித்துள்ளார். ட்ரம்பின் குடும்ப உறுப்பினர்கள் கிரிப்டோ தொடர்பான சில திட்டங்களை தொடங்கி அதன் செயல்முறையில் கணிசமான லாபத்தையும் ஈட்டியுள்ளனர். இருப்பினும் கிரிப்டோ உலகில் அமெரிக்காவை முன்னிலையில் வைத்திருக்கவும் டாலர் புழக்கத்தை அதிகரிக்கவும் மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சி புதிய ஆபத்துகளோடு வருகிறது. எனவே இந்த வார உலகின் கதை நிகழ்ச்சியில் ட்ரம்ப் கிரிப்டோ பொருளாதாரத்தை உருவாக்குகிறாரா என்பதை அலசி ஆராய்வோம். பகுதி 1. பிட்காயின் தோற்றம். பிட்காயினின் தோற்றம் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் நிதி நெருக்கடியிலிருந்து மீள முயன்ற போது தொடங்கியது. Meltdown on the markets as Wall Street is left reeling from some of the biggest blows in its history. நாட்டின் அரசுகள் தங்களின் பொருளாதாரங்களை மீட்டெடுக்க முயற்சித்துக் கொண்டிருந்த வேளையில் புதிய எண்ணம் ஒன்று உலக அளவில் உருவாகியது. பணத்திற்காக வங்கிகளை மட்டும் நம்புவதற்கு மாற்றாகவும் அரசு நிதி அமைப்புக்கு மாற்றாகவும் ஒரு நிதி அமைப்பு வேண்டும் என்கிற எண்ணம்தான் அது. இன்று நாம் உரையாட இருக்கும் முதல் நிபுணர் மோலி ஒயிட் கிரிப்டோ கரன்சி தொழில்துறை குறித்து விமர்சன கண்ணோட்டத்தோடு அமெரிக்காவில் கட்டுரைகள் வெளியிடும் சைட்டேஷன் நீடட் என்ற பத்திரிகையின் எழுத்தாளர். வால் ஸ்ட்ரீட் இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருந்த நேரம் அது. நிதி அமைப்பை ஸ்திரமாக வைத்திருக்க உலக தலைவர்கள் போராடி கொண்டிருந்த அந்த சமயத்தில் சமூகத்தின் தொழில்நுட்ப ஆர்வலர்களின் மனங்களில் மக்கள் சேமிக்கும் பணத்தை அரசு மட்டுமே ஏன் கட்டுப்படுத்த வேண்டும், அதற்கு மாற்று வழி வேண்டும் என்ற சிந்தனை உருவானது. Cryptocurrencies originated in 2009 with the origin of Bitcoin. 2008 ஆண்டு ஏற்பட்ட நிதி நெருக்கடியை தொடர்ந்து 2009 ஆண்டு பிட்காயின்கள் உருவாகத் தொடங்கின. அவை டிஜிட்டல் சொத்துக்கள். நிதி நெருக்கடியின் போது அரசுகள் பொருளாதாரத்தை கையாண்ட விதத்தில் பலரும் அதிருப்தியடைந்தனர். மேலும் நாடுகளின் மத்திய வங்கியால் வெளியிடப்படாத அல்லது அரசால் கட்டுப்படுத்தப்படாத டிஜிட்டல் பணம் அவசியம் என்று உணர்ந்ததால் கிரிப்டோ கரன்சிகளை உருவாக்கினர். அந்த உணர்வுதான் முதல் கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் தோன்றுவதற்கு வழிவகுத்தது. இப்போது ஆயிரக்கணக்கான பிற வகையான கிரிப்டோ கரன்சிகள் உருவாகியுள்ளன. செயல்படுத்துவதற்கு அரசை சார்ந்திராத இந்த கிரிப்டோ கரன்சியை பரிவர்த்தனை செய்யும் ஒன்றாக மாற்றுவதற்கு அதன் முழுமையான பதிவுகளையும் வைத்திருக்கிற ஓர் அமைப்பும் தேவைப்பட்டது. இந்த அமைப்பு பாதுகாப்பானதாக இருக்கும் அதே வேளையில் எந்த தனி நபராலும் கட்டுப்படுத்தப்படாத ஒன்றாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதற்கேற்ற வகையில் ஏற்கனவே உருவாகி இருந்த அமைப்பு பிளாக் செயின் எனப்படும் புதிய தொழில்நுட்பத்தால் சாத்தியமானது. இது கிரிப்டோகிராஃபி மூலம் பாதுகாக்கப்படும் ஒரு வகையான டிஜிட்டல் லெட்ஜர். டிஜிட்டல் சொத்தான பிட்காயினை அனுப்பும் போதோ வாங்கும் போதோ மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளின் பதிவுகள் அனைத்தும் கிரிப்டோகிராஃபி மூலம் மையப்படுத்தப்படாத இந்த அமைப்பில் பாதுகாக்கப்படுகின்றன. கிரிப்டோ கரன்சி உருவாக்கத்தில் இது ஏன் மிகவும் மையமாக விளங்குகிறது? Well, the decentralization of the ledger was really the major difference. இந்த டிஜிட்டல் லெட்ஜரை பரவலாக்கம் செய்வதுதான் கிரிப்டோ கரன்சிகளுக்கும் டிஜிட்டல் நாணயத்துக்கும் உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு. மக்கள் ஒருவருக்கொருவர் மேற்கொள்ளும் பண பரிமாற்றத்தின் பதிவுகளை வங்கிகள் வைத்திருக்கின்றன. அதேபோல கிரிப்டோ கரன்சிகள் பரிமாற்றம் செய்யப்படுவது உலகம் முழுவதும் அமைந்துள்ள கணினிகளில் சேமிக்கப்பட்ட லெட்ஜர்களில் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த தரவுத்தளத்தின் கட்டுப்பாடு எந்த ஒரு தனி நபரிடமோ அல்லது நிறுவனத்திடமோ இருக்காது. கிரிப்டோ கரன்சிகள் தோன்றிய தொடக்க சில ஆண்டுகளுக்கு பின்பு அவற்றை வாங்குவது சிக்கலானதாக இருந்தது. அதன் காரணமாக கிரிப்டோ நாணய எக்ஸ்சேஞ்ச் என்கிற பரிவர்த்தனை மையங்கள் உருவாகின.
அவற்றில் முதலீட்டாளர்கள் எளிதாக முதலீடு செய்து எளிதாக பரிவர்த்தனை செய்ய முடிந்தது. ஆனால் இந்த பரிவர்த்தனை மையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டவை அல்ல. அத்தகைய ஒரு பரிவர்த்தனை மையமான எம்டி கோக்ஸ் ஜப்பானின் டோக்கியோவில் அமைந்திருந்தது. உலகின் 70% பிட்காயின் பரிவர்த்தனைகள் அதன் மூலம் நடந்தன. 2014ஆம் ஆண்டில் இந்த பரிவர்த்தனை மையம் வீழ்ச்சியுற்றது. அதனால் முதலீட்டாளர்கள் கோடிக்கணக்கான டாலர்களை இழந்தனர். பின்னர் 2022ஆம் ஆண்டில் கிரிப்டோ பரிவர்த்தனை மையமான FTX திவாலாகியது. இதன் விளைவாக பில்லியன் கணக்கான டாலர்கள் இழப்பு ஏற்பட்டது. அதில் சாம் பேங்க்மேன் ஃப்ரீட் முக்கிய பங்கு வகித்தார். FTX collapsed because it became apparent that the company FTX பரிவர்த்தனை மைய முதலீட்டாளர்களின் நிதியை தவறாக பயன்படுத்தியதுதான் அதன் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. இந்த மோசடிக்காக சாம் பேங்க்மேன் ஃப்ரீட்டுக்கு நீண்ட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளும் கிரிப்டோ உலகில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையும் மிக பெரிய நாணய மதிப்பு ஏற்ற இறக்கங்களுக்கு வழிவகுத்தன. இதனால் கிரிப்டோ நாணயங்களில் முதலீடு செய்வது ஆபத்தானது என்ற எண்ணம் மக்களிடையே ஏற்பட்டது. Cryptocurrency has historically been a very Wild West sector. கிரிப்டோ கரன்சி உலகம் ஒருபோதும் ஒழுங்குமுறையான கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதில்லை. ஒழுங்குமுறை நிதி நிறுவனங்கள் அதில் அதிக கவனம் செலுத்தவும் இல்லை. மேலும் கிரிப்டோ கரன்சிகளுக்கு பொருந்துகிற தற்போதைய கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளை அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை. இத்தகைய நிலைமை ஏற்பட வேறு பல காரணங்களும் உள்ளன. பிற காரணங்கள் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடையவை என்று மோலி ஒயிட் தெரிவிக்கிறார். கிரிப்டோ கரன்சியில் உள்ள ஒரு குறைபாடு பரிவர்த்தனையை ரத்து செய்து பணத்தை திரும்பப் பெறுவது சாத்தியமற்றது என்று மோலி ஒயிட் கூறுகிறார். எடுத்துக்காட்டாக, யாராவது உங்கள் கிரெடிட் கார்டை தவறாக பயன்படுத்தினால் அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வழிமுறைகளும் சட்டங்களும் உள்ளன. ஏனெனில் வங்கி பரிவர்த்தனைகள் ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை. ஆனால் யாராவது உங்கள் பிட்காயினை மோசடி செய்தாலோ அல்லது திருடினாலோ அந்த பணத்தை திரும்ப பெறுவது கடினம். நமது பணத்தை வைக்கும் வங்கி கொடுக்கும் பாதுகாப்பு கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனையில் இல்லை என்பதே இதன் பொருள். இந்த ஆண்டு வரை அமெரிக்காவில் கிரிப்டோ துறைக்கு என்று குறிப்பிட்ட விதிமுறைகள் எதுவுமே இல்லை. அமெரிக்க நிதி ஒழுங்குமுறை ஆணையமான செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அதாவது SEC என்கிற அமெரிக்க அரசு பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே இருக்கும் சட்டங்களை டிஜிட்டல் சொத்துக்களுக்கும் பயன்படுத்தியது. இது குழப்பங்களை ஏற்படுத்தி சந்தையில் சேவைகளை குறைக்கவோ அமெரிக்க சந்தைகளை தவிர்க்கவோ செய்தது. 2025க்கு முன்பு ஒருங்கிணைந்த விதிமுறைகள் இல்லாதது SEC போன்ற நிறுவனங்களின் கண்காணிப்பு இருந்தாலும் சில மோசடியாளர்கள் சில ஓட்டைகளை பயன்படுத்திக் கொள்ள செய்தது. இந்த திட்டங்கள் சிலவற்றை இயக்குபவர்கள் தொடர்ந்து நிதி குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் என்பதும் இந்த நிறுவனங்களில் சிலவற்றை சிலர் ரகசியமாக இயக்குவதும் போன்ற சம்பவங்களையும் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த டிஜிட்டல் சொத்துக்கள் இல்லாமல் போகும் அளவுக்கான ஆபத்துக்களை இது ஏற்படுத்தியது. இப்படி அனைத்து நிச்சயமற்ற தன்மைகள் இருந்த போதிலும் இப்போது சுமார் 20,000 கிரிப்டோ கரன்சிகள் உள்ளன. அவற்றின் மொத்த மதிப்பு கடந்த ஆண்டு இரட்டிப்பாகி $4 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. இத்தகைய வளர்ச்சிக்கு அமெரிக்க அதிபரே இதில் ஈடுபட்டுள்ளது ஒரு காரணமாகும். பகுதி 2. ட்ரம்பின் கிரிப்டோ சாம்ராஜ்யம். அடுத்து நாம் பேச இருக்கும் நிபுணர் பிரான்சன் மெக்கன்னா பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் வார்டன் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றுகிறார். பல அமெரிக்க வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களைப் போலவே ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் கிரிப்டோ கரன்சிகளை எதிர்த்ததை அவர் நினைவு கூறுகிறார். இருப்பினும் 2024 நவம்பர் மாதத்தில் அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போது இது குறித்த அவரது நிலைப்பாடு முற்றிலுமாக மாறியிருந்ததை பார்க்க முடிந்தது. கிரிப்டோ தொழில்துறையில் செல்வாக்கு மிக்க நபர்கள் ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கணிசமான நன்கொடைகளை வழங்கியதோடு கிரிப்டோ கரன்சிகளை ஆதரித்த ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கும் நன்கொடை அளித்தனர். Lots and lots of money was put behind those campaigns in the Trump campaign. ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவரது அரசு நிர்வாகம் கிரிப்டோ துறையில் அதிபர் பைடன் நிர்வாகம் விதித்த கட்டுப்பாடுகளை கணிசமாக தளர்த்தும் என்ற நோக்கத்துடன் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஏராளமான பணம் நன்கொடையாக வழங்கப்பட்டு செலவழிக்கப்பட்டது. தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்பின் பதவியேற்பு நாளுக்கு முன்னதாக கிரிப்டோ பிரதர்ஸ் என்று அழைக்கப்படுபவர்களிடமிருந்து அதிக நிதி குவிந்தது. எனவே எளிமையாக சொல்ல வேண்டுமானால் இது உண்மையில் சட்டப்பூர்வ தன்மைக்கு ஈடாக
அரசியல் ஆதரவை பெறுவதற்கு செய்யப்பட்ட பரிவர்த்தனையாகும். It was an influence campaign, and I think that the industry saw... இது செல்வாக்கை அதிகரிப்பதற்கான ஒரு பரப்புரை. ட்ரம்ப் அவரது குடும்ப உறுப்பினர்கள், அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் பிற அரசியல் கூட்டாளிகளின் குழந்தைகளுக்கு பயனளித்து அவர்களை இந்த துறையில் ஆர்வமூட்டி ஈடுபடுத்தினால் அவர்களின் ஆதரவை பெற முடியும் என்று கிரிப்டோ துறையினர் புரிந்து கொண்டனர். ஜனவரி 2025 அவர் பதவியேற்ற நேரத்தில் ட்ரம்பின் குடும்பம் ஏற்கனவே இந்த துறையை சேர்ந்தவர்களுடன் ஆழமான உறவுகளை வளர்த்திருந்தது. ட்ரம்ப் பதவியேற்றதுமே அவரது நிர்வாகம் கிரிப்டோ சார்பு கொள்கைகளை செயல்படுத்த தொடங்கியது. அத்துடன் அமெரிக்காவின் பொருளாதார எதிர்காலத்தின் ஒரு பகுதி என்று கிரிப்டோ மற்றும் டிஜிட்டல் சொத்துக்களை விளம்பரப்படுத்தியது. கிரிப்டோ விற்பனையாளர்களிடமிருந்து வருவாய் ஈட்டியதையும் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். ஃபோர்பஸ் பத்திரிகையின்படி ட்ரம்பின் கிரிப்டோ சொத்துக்கள் $1 பில்லியன் அதிகமான மதிப்புடையவை. இது புளோரிடாவில் உள்ள அவரது மாரா லாகா ரிசார்ட் மற்றும் ட்ரம்ப் டவர் இரண்டின் ஒட்டுமொத்த மதிப்புக்கும் இணையானதாகும். And he's doing it in a big way in this new administration. அவர்கள் இதனை பெரிய அளவில் செய்து வருகின்றனர். ட்ரம்பின் 2வது பதவிக்காலம் தொடங்கியதிலிருந்து கிரிப்டோ தொடர்பான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு புதிய தொழில்களை தொடங்கி வருகின்றனர். நிலையான நாணய வணிகத்தில் இறங்கும் புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் அமெரிக்கன் பிட்காயின் மைனர் மற்றும் வேர்ல்ட் லிபர்ட்டி ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. ட்ரம்பின் மகன் பிற தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் கூட்டாக தொழில் நடத்தும் அவரது ஆலோசகர்களில் ஒருவரும் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். எனவே இந்த நிர்வாகத்தில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் கிடைத்திருக்கும் இந்த சிறந்த வாய்ப்பின் போது சூழ்நிலைகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றனர். இவ்வாறு பல முனைகளில் கிரிப்டோ துறையை வளர்க்கும் நிலையில் இதனை கண்காணிக்க நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் தளர்வாகிவிட்டன. கிரிப்டோ கரன்சி மூலம் லாபம் ஈட்டும் ஒரு நாட்டின் அதிபராக ட்ரம்ப் இருக்கலாம். ஆனால் இந்த துறையில் ஆர்வம் ஏற்பட்டு ஈர்க்கப்படும் முதல் அதிபர் அவர் அல்ல. பகுதி 3. பிட்காயினை சட்டப்பூர்வமாக்கிய முதல் நாடு. எல் சால்வடோர் நாடு அதன் கண்கவர் எரிமலை நில அமைவு மற்றும் பசிபிக் கடலோரங்களின் இயற்கை அழகுக்காக மட்டுமல்ல, போதைப் பொருள் தொடர்பான வன்முறைக்கும் பெயர் பெற்றது. இருப்பினும் 2019 வலிமை மிக்க புக்கேலே அதிபராக ஆட்சிக்கு வந்த பிறகு அங்குள்ள நிலைமை மாறியது. தன்னை உலகின் சிறந்த சர்வாதிகாரி மற்றும் பின்பற்ற தகுதியானவர் என்று அழைத்துக் கொள்ளும் அதிபர் புக்கேலே போதைப்பொருள் தொடர்பான கும்பல் வன்முறையை ஒடுக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அது எல் சால்வடோர் நாட்டை லத்தீன் அமெரிக்காவில் ஆபத்தான நாடு என்ற நிலையிலிருந்து பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக மாற்றியது. 2021 பிட்காயினை சட்டப்பூர்வமாக்கிய உலகிலேயே முதல் நாடாக எல் சால்வடோர் மாறியது. கிரிப்டோ கரன்சி தான் எதிர்காலம் என்று நம்பிய அதிபர் புக்கேலே அதனை பெரிதும் ஆதரித்தார். இதன் மூலம் அந்நாட்டு குடிமக்கள் வங்கிக் கணக்கு இல்லாமல் நிதி சேவைகளை அணுக முடியும் என்றும், வெளிநாடுகளில் பணிபுரியும் எல் சால்வடோர் மக்கள் குறைந்த செலவில் வீட்டுக்கு பணம் அனுப்ப இது உதவும் என்றும் அவர் கூறினார். இன்று நாம் சந்திக்க இருக்கும் 3வது நிபுணர் வில் கிராண்ட், பிபிசியின் மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா மற்றும் கரீபியன் செய்தியாளர். பரிவர்த்தனைகள் மற்றும் கொள்முதல்களுக்கு பிட்காயின் பயன்படுத்தவும் அது மத்திய அமெரிக்காவில் பொதுவான நாணயமாக மாறும் என்றும் புக்கேலே திட்டமிட்டதாக வில் கிராண்ட் கூறுகிறார். So I think his feeling was that he could sort of flip the conversation. தன்னை போலவே கிரிப்டோ கரன்சி பற்றி சிந்திப்பவர்கள் எல் சால்வடோர் நாட்டால் ஈர்க்கப்படுவார்கள் என்றும், பிட்காயின் விரைவாக உலகம் முழுவதும் நடைபெறும் பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் நம்பினார். மேலும் இது அனைத்து முதலீடுகளையும் ஈர்த்து புத்தாக்கத்தை நனவாக்கி நாட்டிற்கு பயனளிக்கும் என்றும், அதன் காரணமாக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் என்றும் புக்கேலே நம்பினார். அதே நேரத்தில் அதிபர் புக்கேலே சீவோ வாலெட் என்ற செயலியை அறிமுகப்படுத்தினார். இந்த செயலியை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க அதை பதிவிறக்கிய ஒவ்வொரு நபரின் வாலெட்டிலும் $30 சேர்த்து அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் டிஜிட்டல் செயலியை பயன்படுத்தி பிட்காயின் மூலம் பணம் செலுத்த ஊக்குவித்தார். ஆனால் அதிபர் திட்டமிட்டதைப் போல நடைபெறவில்லை. பெரும்பாலான மக்கள் தங்களின் செயலியின் கணக்குகளில் இருந்து $30 பெற்றுக்கொண்டு வெளியேறிவிட்டனர் என்றும், இந்த திட்டம் தோல்வியடைந்தது என்றும் வில் கிராண்ட் விளக்குகிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிட்காயின் பரிவர்த்தனைகள் 1% கீழாக குறைந்தன. எல் சால்வடோரை கிரிப்டோ கரன்சியின் உலக மையமாக மாற்ற விரும்பிய புக்கேலே அனைத்து பரிவர்த்தனைகளும் பிட்காயினை பயன்படுத்தி நடத்தப்படும் லட்சிய திட்டமான கிரிப்டோ நகரம் ஒன்றை நிறுவவும் முயற்சித்தார். பிட்காயினின் பயன்பாடு புக்கேலேயின் மிகவும் பிரம்மாண்டமான திட்டத்தின் ஒரு பகுதி மட்டுமே. எல் சால்வடோரை கிரிப்டோ உலகத்தின் மையமாக மாற்றிவிடவும் அவர் விரும்பினார்.
It was going to be powered by geothermal energy from the Conchagua volcano. கான்சயாகுவா எரிமலையிலிருந்து வரும் வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி நகரத்திற்கு மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் அவரிடம் இருந்தது. இது கணிசமான வரி சலுகைகளையும் கிரிப்டோ கரன்சி தயாரிக்கும் வசதிகளையும் வழங்க இருந்தது. ஆனால் இந்த நகரத்தின் கட்டுமானம் தொடங்கப்படவில்லை. ஏழை நாடான எல் சால்வடோரின் வருவாயில் 1/4 பங்கு வெளிநாட்டில் பணிபுரியும் குடிமக்களிடமிருந்து வருகிறது. நாட்டின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெறும் ஒப்பந்தத்தில் எல் சால்வடோர் கையெழுத்திட்டது. அந்நாட்டிற்கு 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்க ஒப்புக்கொண்ட சர்வதேச நாணய நிதியம் பிட்காயினை சட்டப்பூர்வமாக்குவதற்கான புகேலேயின் திட்டத்தை கைவிட நிபந்தனை விதித்தது என்று விளக்குகிறார் பில் கிராண்ட். அதற்காக எல் சால்வடோர் கிரிப்டோ கரன்சி கொள்கையை கைவிட வேண்டியிருந்ததால் பரிவர்த்தனைகளை கிரிப்டோ கரன்சி மயமாக்கும் அதன் முயற்சியும் முடிவுக்கு வந்தது. That element of Salvadorans themselves using crypto in their daily lives. அன்றாட செலவுகளுக்கு, சேவைகளுக்கு, பொருட்களை வாங்குவதற்கு, வரி செலுத்துவதற்கு பிட்காயின் பயன்பாட்டை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்திய அமெரிக்காவில் வறுமையால் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் கையில் அல்லது வங்கிக் கணக்கில் பணம் இருப்பதையே விரும்பினர். பிட்காயின் அந்த விருப்பத்தை வழங்கவில்லை. சர்ச்சைக்குள்ளாகி சாதாரண மக்களால் நிராகரிக்கப்பட்டாலும் பிட்காயின் இன்னும் நீடித்த ஈர்ப்புடனே உள்ளது. பகுதி 4 கிரிப்டோவின் எதிர்காலம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் 4வது நிபுணர் ஜில்லியன் டெட் பிரிட்டனின் கேம்பிரிட்ஜில் உள்ள கிங்ஸ் கல்லூரியின் தலைமை அலுவலரும் ஃபைனான்சியல் டைம்ஸின் கட்டுரையாளரும் ஆவார். உலகில் நிதி தொடர்பாக ஒரு புதிய கருத்து அல்லது புதுமை வெளிப்படும் போதெல்லாம் மக்கள் பெரும்பாலும் அதில் ஈர்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்வதாக அவர் நம்புகிறார். இருப்பினும் பெரும்பாலும் நடைமுறையில் அது வெற்றி பெற தவறிவிடுவது ஏமாற்றத்திற்கும் நிராகரிப்புக்கும் வழிவகுக்கும். என்றாலும் அதே கருத்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு சந்தையில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படும் போது அது வெற்றி பெறலாம் என்று அவர் கூறுகிறார். In the last 5-10 years, a huge amount of activity has already been happening. 5 முதல் 10 ஆண்டுகளில் கிரிப்டோ கரன்சி துறையில் பல நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. புத்தாக்கத்தையும் நிறுவனத்தின் சந்தைப்படுத்துதலையும் ஒருங்கிணைக்கும் பெரும்பாலான முயற்சி அமெரிக்காவிற்கு வெளியே நிகழ்ந்துள்ளன. இப்போது முதல் முறையாக அமெரிக்காவில் செயல்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்க மாற்றமாகும். அமெரிக்க அதிபர் ட்ரம்பால் தொடங்கப்பட்ட கிரிப்டோ நாணயத்தை நோக்கி வளர்ந்து வரும் போக்கு ட்ரம்ப், அவரது குடும்பத்தினர் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களின் செல்வங்களை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அவருடைய சொந்த நலன்களை தவிர நாட்டின் உலகளாவிய செல்வாக்கை பேணுவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஜில்லியன் டெட் கூறுகிறார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பவுண்ட் ஸ்டெர்லிங்கை மாற்றி அமைத்து கடந்த சில தசாப்தங்களாக அமெரிக்க டாலர் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் எதிர்காலத்தில் நிதி மற்றும் நாணய சந்தையில் யார் ஆதிக்கம் செலுத்த போகிறார்கள் என்பது குறித்து தற்போது உலக நிதி அமைப்பில் போட்டி நடந்து வருகிறது. இப்போது உலக அளவில் அமெரிக்க நாணய ஆதிக்கம் அமெரிக்காவுக்கு சர்வதேச செல்வாக்கை வழங்குகிறது. எனவே அந்த செல்வாக்கை வலுப்படுத்த வேண்டுமென்றால் முதலீட்டாளர்களை ஏற்ற இறக்கமற்ற மதிப்புடைய ஸ்டேபிள் காயின்கள் என்று அழைக்கப்படுபவற்றை வாங்க ஊக்குவிக்க வேண்டும். இந்த ஸ்டேபிள் காயின்கள் அரசு கட்டுப்படுத்தாத கிரிப்டோ கரன்சி வகைகளில் ஒன்றாக இருந்தாலும் அது அமெரிக்க நாணயத்துடன் இணைக்கப்படும். Donald Trump appears to have decided that the key to making the dollar டாலரின் உலக அளவிலான ஆதிக்கத்தை அதிகரிக்க டாலர் அடிப்படையிலான ஸ்டேபிள் நாணயத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து ட்ரம்ப் பரிசீலித்துக் கொண்டிருக்கலாம். இருப்பினும் சீனா உட்பட உலக நாடுகள் அனைத்திற்கும் இது ஏற்புடையதாக இருக்காது. எனவே அவர்களும் தங்கள் நாணயங்களை வலுப்படுத்த புதிய பரிசீலனை முயற்சிகளை தேடுவார்கள். எனவே நிதிச்சந்தையில் நாணய செல்வாக்குக்கான மோதல் நீண்ட காலத்திற்கு தொடரவே செய்யும். அமெரிக்காவை கிரிப்டோ கரன்சி உலகின் தாயகமாக மாற்றுவதற்கான ட்ரம்பின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஜூலை மாதம் ஸ்டேபிள் நாணயங்களை, குறிப்பாக அமெரிக்க டாலருடன் இணைக்கப்பட்டவற்றை ஒழுங்குபடுத்தும் முதலாவது ஒருங்கிணைந்த அமெரிக்க சட்டமாக ஜீனியஸ் சட்டத்தை அறிமுகப்படுத்தினர். இந்த சட்டம் குறிப்பாக ஸ்டேபிள் காயின்கள் மற்றும் அமெரிக்க டாலரோடு கிரிப்டோ கரன்சிகளை ஒழுங்குபடுத்துகிறது. இதனால் அவை அமெரிக்காவில் முக்கிய நாணயங்களாக மைய நீரோட்டத்தில் வருகின்றன. ஆனால் இதனால் நிச்சயமற்ற தன்மை உருவாகும் ஆபத்தும் உள்ளது. ஒரு பெரிய நிதி நிறுவனம் அல்லது கிரிப்டோ கரன்சிகளில் முதலீடு செய்யும் முதலீட்டாளருக்கு பெருமளவு இழப்பு ஏற்பட்டால் பொருளாதாரத்தில் உறுதியின்மையை கணிசமாக ஏற்படுத்தக்கூடும். இது உடனடியாக நடக்காவிட்டாலும் இந்த ஆபத்து நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது என்றே கூறலாம்.
அமெரிக்க கருவூலத்துறை ஸ்டேபிள் காயின்கள் அல்லது பிற கிரிப்டோ கரன்சிகளை தங்களின் டாலர்களோடு இணைப்பது உலகளாவிய பரிவர்த்தனைகளில் டாலரின் பயன்பாட்டை அதிகரிக்கக்கூடும். இருப்பினும் டாலருடன் இணைக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி மோசடிக்கு உள்ளானால் அது மோசமான எதிர்மறை விளைவுகளை டாலர் சொத்துக்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். டிஜிட்டல் சொத்துக்கள் ஒரே இரவில் உலகை மாற்றிவிடப் போவதில்லை. அவற்றின் பயன்பாட்டை விரிவுபடுத்துவது குறித்து அதிகப்படியான கவலை தேவையற்றது. இப்போது நமது முக்கிய கேள்விக்கு திரும்புவோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரிப்டோ பொருளாதாரத்தை உருவாக்குகிறாரா? கிரிப்டோ கரன்சிகள் புதியவை அல்ல. 15 ஆண்டுகளுக்கு முன்பே பிட்காயின்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. ஆனால் நிதி நிறுவனங்கள் இதுவரை அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒழுங்குமுறை இல்லாததே இதற்கு காரணம். எனவே கிரிப்டோ துறையில் பெரிய அளவிலான மோசடிகள் நடந்துள்ளன. இருப்பினும் டிஜிட்டல் சொத்துக்கள் லாபமாக இருக்க முடியுமா என்பதை நாடுகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இதுவாக இருக்கலாம். கடந்த ஆண்டு ஐரோப்பாவும் அமெரிக்காவும் கிரிப்டோ கரன்சி கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியதிலிருந்து இந்த துறையில் முதலீடு அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் பணம் சம்பாதிக்கும் அலையில் அடித்து செல்லப்படும் நிலையில் ஏற்கனவே பலர் இருக்கிறார்கள். அதில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் குடும்பம் முன்னணியில் உள்ளது.